ஹலோ ஆல் வெல்கம் டு பூர்ணிமா டைரிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. நான் இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் ஆக்லாண்டில் இருக்க காஸ்கோக்கு தாங்க கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க என்னோட சேர்ந்து இந்த vlog பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த vlog எடுக்கும்போது எக்ஸாக்ட்லி December 31, 2025 2025ஓட லாஸ்ட் டே அன்றைக்கி நம்ம ஷாப்பிங் வந்திருந்தோம் காஸ்கோக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் நியூ இயர் முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் ஆகிற பிளான் இருந்தது நேப்பியருக்கு. ஸோ ஆக்லாண்ட் வரும்போது தான் நம்மளால் காஸ்கோ போக முடியும் இல்லைங்களா? ஸோ அதனால் போயிருந்தோம். காஸ்கோக்குள்ளே போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு மெம்பர்ஷிப் கார்டு இருக்கணும். ஸோ ஒரு மெம்பர்ஷிப் கார்டு வந்து $60 வருங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது காஸ்கோ கார்டு இல்லை, ஆனால் அவங்களுக்கு பர்த்டே ஆனிவர்சரிஸ் அந்த மாதிரி வருது அப்படின்னா இது கூடமே நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்டாக இருக்கும். காஸ்கோ போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்லேயே வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பாக போனாதாங்க இவ்வளோ பெரிய க்ரோசரி ஸ்டோரை நம்ம நிதானமாக சுற்றி பார்க்க முடியும். அண்ட் மினிமம் வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ் லெஷராக வச்சுட்டு போகணும். ரஷ் அப் பிளான்லாம் வந்து இங்கே ஒர்க் அவுட்டே ஆகாது. அன்லெஸ் அன்டில் நம்மளுக்கு எந்த செக்ஷனில் எது எங்கே இருக்கும்னு தெரிஞ்சால் மட்டுமே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இப்போலாம் வந்து எல்லா செக்ஷன்ஸுமே மாற்றிட்டும் இருப்பாங்க காஸ்கோவில் அடிக்கடி. உள்ளே வந்தோடனே நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணுற விதமாக வந்து டிவிஸு, மொபைல் ஃபோன்ஸு, டேபு எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரோடு வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம எல்லாத்தையுமே ப்ரௌஸ் பண்ணி லேட்டஸ்ட்டாக என்ன ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு, எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே பார்க்கலாம். இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறது வந்து iPhone 17 Pro Max இல்லைங்களா? அதுலேயும் இந்த ஆரஞ்சு கலரு. ஸோ இது வந்து இதாங்க ப்ரைஸ் காஸ்கோவில் இப்போ கரண்ட்டாக அந்த ஃபோனுக்கு. நான் வந்து கூகுள் பிக்சல் ஃபோன் யூஸ் பண்ணுறேங்க. நிறைய பேர் வந்து எந்த ஃபோனில் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என் ஃபோனோட மாடல் வந்து கூகுள் பிக்சல் 6A யூஸ் பண்ணுறேன். பட் வந்து அந்த ஃபோன் வச்சுட்டு நான் நியூசிலாண்டில் வந்து உண்மையை சொல்லணும்னா கஷ்டம்தாங்க படுறேன். ஏன்னா அந்த ஃபோனுக்குன்னு ஒரு டெம்பர் கிளாஸோ இல்லை ஒரு கேஸோ வந்து எனக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஸ்டோர்ஸ்லலாம் போனோம் அப்படின்னா ஓப்போவுக்கு, சாம்சங்க்கு வந்து எப்போயுமே இங்கே எல்லா சைஸஸ்க்குமே வந்து கேஸஸும் சரி, டெம்பர் கிளாஸும் சரி அவைலபிளாக இருக்குது. பட் கூகுள் பிக்சல்லாம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஊருக்கு போகும்போதே அதுக்கான ஸ்க்ரீன் ப்ரொடக்டர், அதுக்கப்புறம் பேக் கேஸ் எல்லாமே வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ்க்கு அடுத்தது வந்து ஜுவல்லரி செக்ஷன் தான். ஸோ இங்கே எல்லாமே டைமண்ட் பேஸ்டு அந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அண்ட் வாட்சஸ்மே மென்னுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுங்க இந்த செக்ஷன். அப்படி என்னதான்னு பார்த்தா செம்மையான ஒரு டீலு ஸ்கெச்சஸ் ஷூஸ்க்கு வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் இயர் எண்ட் வேரிங்களா, நெக்ஸ்ட் இயருக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு புது ஷூ வாங்கணும். 1 இயர்க்கு வந்து நல்லா லைஃப் வரும். நல்லா ஸ்லிப் ஆனும் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம கேஷுவலாகவும் போட்டுக்கலாம், ஒர்க்குக்கும் போட்டுக்கலாம். நான் போன வருஷம் ஒன்று வாங்கினேங்க. அதுதான் இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாவே உழைக்குது. ஒர்க்குக்கும் போட்டு போகிறேன், வெளியிலையும் போட்டுட்டு போகிறேன். அண்ட் இந்தியாவிலையுமே நிறைய போட்டு நல்லாவே யூஸ் பண்ணேன். அண்ட் லைஃப் நல்லாவே வருதுங்க. காஸ்கோவோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து சொல்லியே ஆகணும். ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டி. எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்குங்க. ஒரு சிலருக்கு வந்து செட் ஆகலைன்னு கூட சொல்கிறாங்க. பட் எனக்கு நல்லாவே சூட் ஆகும். இப்போ கரண்ட்டாக நம்மளுக்கு சம்மர் சீசன் அப்படின்றதால லைட் வெயிட் கிளாத்ஸ்லாம் வந்து நிறைய லான்ச் பண்ணியிருந்தாங்க. சீசனுக்கு சீசன் வந்து நம்மளுக்கு வந்து கிளாத்ஸ்லாம் வந்து சூப்பராக வந்து லான்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. எல்லா சைஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குங்க. இந்த வாட்டி வந்து நிறைய பிளெயின் டிஷர்ட்ஸ் வந்து நான் இந்த செக்ஷன்ஸில் பார்த்தேன். நியூசிலாண்டில் வந்து நிறைய ஒர்க் போகிறவங்களுக்குலாம் வந்து ஒர்க் பிளேஸில் ஒரு சில இடத்துல வந்து லேபர் ஜாப் மாதிரி போகிறோன்னா பிளெயின் பிளாக் ஷர்ட்டு, பிளெயின் ப்ளூ ஷர்ட் அந்த மாதிரி போட்டு வர சொல்லுவாங்க. அப்படிலாம் யாராவது இருக்கீங்க அப்படின்னா இதில் போய் செக் பண்ணலாம். $18 என்னமோ போட்டிருந்தாங்க ஒரு டிஷர்ட்டு. நல்ல டீல் தாங்க. அடுத்து இந்த சர்விங் பவுலு, இது செட் ஆஃப் 4 இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இது பீங்கோன்றதால நம்ம வந்து மைக்ரோவேவ்லேயும் டக்குன்னு வச்சு ஹீட் பண்ணலாம். நிறைய ஐட்டம்ஸ் வச்சு அழகாக சர்வும் பண்ணலாங்க. இப்போ வந்து சீ ஃபுட் ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க காஸ்கோ ஆக்லாண்டில். ஸோ அதுக்குமே நல்ல டிமாண்ட் இருந்தது. அண்ட் இந்த நான்ஸ்டிக் பேன் வந்து டீஃபல் பிராண்டோடது செட் ஆஃப் 3 வந்து $49க்கு போட்டிருந்தாங்க. நான் இப்போ பெருசாக நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. ரொம்ப கம்மி பண்ணிட்டு வரேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் பெருசாக அந்த ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கல. அதுக்கப்புறம் இப்போ ஸ்ட்ராபெரி சீசன் இல்லைங்களா, கிலோ வந்து பார்த்தீங்கன்னா $13 போட்டிருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சுங்க. ஸ்ட்ராபெரிஸ் எல்லாமே, ஃப்ரூட்ஸ் எல்லாமே இங்கே எப்பயுமே நல்லாவே கிடைக்கும். நான் வந்தது தாய்லாந்து ப்ராடக்டான அந்த லங்குன் ஃப்ரூட்ஸ்க்காக தான். பட் அது வந்து இந்த வாட்டி அவைலபிளாகவே இல்லைங்க. அப்புறம் இந்த பிஸ்தாஷியோ வந்து துபாய் சாக்லேட் ஃபேமஸ் ஆனதுலேருந்து இந்த ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்து கேக் பண்ணி சீஸ் கேக் வந்து சேல் பண்ணியிருந்தாங்க. இது நான் புதுசாக தாங்க பார்த்தேன். ஏன்னா இயர் எண்டுன்றதால கொண்டு வந்திருந்தாங்களா, இல்லை இப்போ வந்திருக்கா ஜென்ரலாகவேன்னு கூட எனக்கு தெரியல. பட் நிறைய பேர் வந்து நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக வாங்கியிருந்தாங்க.
நெறைய டெசர்ட் பிளேட்டர்ஸு, அதுக்கப்புறம் ப்ளம் கேக்ஸு இதெல்லாம் வந்து வச்சிருந்தாங்க. இந்த கிறிஸ்மஸ் டைம்ல நெறைய பேர் வீட்ல வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து நல்லா கேட்ச் அப் பண்ணுவாங்க. எல்லாரையும் வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. இல்ல ஒரு 5, 6 ஃபேமிலி ஒண்ணா சேர்ந்து ஒரே இடத்துல என்ஜாய் பண்றதுக்குலாம் வந்து நெறைய பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து இந்த இடம் சூப்பருங்க காஸ்ட்கோ. இந்த ப்ரௌனி பைட்ஸ் கூட ரொம்பவே அஃபோர்டபுள் தான். 36 பீஸஸோ என்னமோ இருக்குங்க உள்ள. $19 தான். வெரி அஃபோர்டபுள் அண்ட் டேஸ்ட்டுமே சூப்பரா இருக்குங்க. நான் இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வீட்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்னொன்னு காஸ்ட்கோவோட ஹைலைட்டான விஷயம் டேஸ்டிங் ஏரியா தாங்க. இதுக்கு எப்பயுமே ஒரு ஃபேன் பேஸ் அண்ட் ஒரு கியூ நின்னுட்டே இருக்கும். புதுசா ஏதாவது ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மென்ட் மாரி தான் நம்மளுக்கு வந்து டேஸ்டிங் குடுத்து அட்ராக்ட் பண்ணி வாங்க வைப்பாங்க. ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும் எப்பயும் காஸ்ட்கோல. அண்டு காஸ்ட்கோவோட சிக்னேச்சரான மஃபின்ஸ்ங்க. ஸோ யார் வந்தாலுமே கண்டிப்பா இதில 80% பீப்பிள் வந்து ஒரு 2 மஃபின் பாக்கெட் வாங்கிப்பாங்க. ஏன்னா இது வந்து நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, ஸ்நாக்காவே சாப்பிடலாம். ஒரு மஃபினுமே அவ்வளோ பெருசா இருக்கும். ஒரு பேக் தனியா வாங்க முடியாது. செட் ஆஃப் 2 தான் வந்து நம்மளுக்கு $12க்கு அவைலபிளா இருக்கும். வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜில வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம டெய்லி கூட வந்து தேவைப்படும்போது ஹாஃபா கட் பண்ணி நம்ம வந்து ஹீட் பண்ணி சாப்பிடலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னோட ஃபேவரெட் வந்து அந்த சினமன் ரோல், ப்ரவுன் சுகர் காம்போ ரொம்ப புடிச்சிருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பட்டர் குரோசான்ங்க. இதுவுமே 12 இருக்குங்க. ஸோ $12 நெனைக்கிறேன். ஒண்ணுமே நல்ல பெரிய பீஸா இருக்கும். குரோசான்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஒரு ஸ்நாக்குன்னு கூட சொல்லலாம். பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிட்லனா கூட நம்மளுக்கு பசிக்குது ஈவினிங் டைம்லனா, நம்ம ஏதாவது ஃப்ரூட் ஜாம் வந்து நம்ம செஞ்சுட்டு, இதில இருக்கிறத வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம சாப்பிட்லாங்க. அண்ட் இந்த பன்ஸ் வந்து நான் ஃபிலிப்பினோஸ் வந்து நெறைய பேர் வாங்கி பார்த்துருக்கேன். ஆஃபீஸ்லேயுமே என் கூட நெறைய பேர் ஒர்க் பண்றாங்க. இந்த பன் பாக்கெட் எக்கச்சக்கமா வாங்குவாங்க. நம்மள மாதிரியே அவங்களும் வந்து டீல வந்து பன் தொட்டு சாப்பிட்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா நான் கேட்கும்போது சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரோஸ்டட் சிக்கன்ங்க. இதுவும் சூப்பரா இருக்கும். நம்ம வீட்ல கீ ரைஸ் மாரி பண்ணிட்டு, இந்த ரோஸ்டட் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு ரைத்தா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, காம்பினேஷன் ரொம்பவே நல்லாருக்குங்க. இல்ல சப்பாத்தி, தால் அந்த மாதிரி டின்னருக்கு சாப்பிடும்போது கூட நம்ம இத வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ராமன் இதெல்லாம் பிடிக்கும்னா, அதனோட செட்டுமே நல்லா இந்த மாரி ஹியூஜ் பாக்ஸில வச்சிருப்பாங்க. இந்த பர்கர்லாம் பார்த்தீங்கன்னா, 20 பர்கர்ஸ், 30 பர்கர்ஸ் வந்து ஒரு செட்டா வச்சிருக்காங்க. மினி பர்கர்ஸு. அதே மாதிரி ரோலு, அப்புறம் சிக்கன் விங்ஸு எல்லாமே இருக்குங்க. நம்ம வீட்ல ஈவினிங் ஒரு பர்த்டே பார்ட்டி இல்ல சடனா ஏதாவது ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்றோம் அப்படின்னா கூட, நம்ம இதெல்லாம் ரெடி டூ ஈட்டா வாங்கிட்டு போய் வச்சு அழகா சாப்பிட்லாங்க. இந்த மேக் அண்ட் சீஸுமே வந்து நல்ல ப்ரைஸில ஹியூஜ் குவான்டிட்டி. சர்ப்ரைஸா நான் இந்த வாட்டி பார்த்தது ரசமலாய் தாங்க. பிஸ்தாஷியோ ஃப்ளேவர்ல. நான் வாங்கல. ஆனா ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ரசமலாய் பார்த்தேன் காஸ்ட்கோல. அண்ட் இந்த மூஸ் வந்து எப்பயுமே சூப்பரா இருக்குங்க. நான் இதில வந்து சால்டட் கேரமல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அது இப்ப வரதே இல்ல. டிராமிசு பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த டிராமிசு ஃப்ளேவர் பிடிக்கும். நான் பெருசா அந்த டிராமிசு பெர்சன்லாம் இல்லங்க. ஸோ அதனால அந்த பிஸ்கோஃப் ஃப்ளேவர்ல ட்ரை பண்ணியிருந்தேன். ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்துருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. காஸ்ட்கோ வரும் அப்படின்னா, அதனோட மெயின் பர்ப்பஸ் வந்து இந்த லாங் ஷெல்ஃப் லைஃப் வர ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறதாங்க நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். காஸ்ட்கோல எல்லாமே பல்கா கிடைக்குங்க. ஆனா, அட் த சேம் டைம் பிரைஸும் அதிகமா இருக்கும். ஸோ நம்ம வரும்போது பட்ஜெட்டும் வந்து ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டு வரணுங்க. அதனால தான் நான் எல்லா ப்ராடக்ட்ஸ காமிக்கிறதுக்கு முன்னாடியும், அதனோட பிரைஸ் என்ன அப்படின்றதையும் காமிக்கிறேன். ஸோ தட் வேற யாராவது வரீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரஃப் ஐடியா இருக்கும். நம்ம பட்ஜெட் என்ன, என்ன வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் எல்லாத்துலேயுமே அந்த பர் ஈச் யூனிட்டோட ப்ரைஸ் போட்டிருப்பாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ரெகுலராக வாங்குற க்ராசரி ஸ்டோரை விட இது சீப்பாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்குங்க. நான் சஜெஸ்ட் பண்ணுறது லாண்ட்ரி பவுடர்ஸு, டிஷ் வாஷிங் பாட்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு சோப்ஸு, பேஸ்ட்டு இந்த மாதிரிலாம் வந்து வாங்கிக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து மந்த்லி க்ராசரிஸில் நல்லாவே சேவ் ஆகும். எது வாங்குனீங்கனாலுமே எக்ஸ்பைரி டேட் பாருங்கள். கெட்டு போகாத ஐட்டம்ஸ்லாம் நம்ம தாராளமாக வாங்கலாம். பட் அதுக்குமே ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணி தான் இந்த கடைக்கெல்லாம் நம்ம வரணும். இந்த செக்ஷனில் எப்பயுமே ஒரு மினி நான் இருக்குங்க. அது நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுங்க. அடிக்கடி வந்து தேடுவேன். ஏன்னா இந்த பன்னீருக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டெய்ரி செக்ஷனில் இருக்க பன்னீர் ரொம்ப நல்லா ரிச்சான டேஸ்ட்டில் இருக்குங்க. ஸோ எதாவது பன்னீர் கிரேவி பண்ணிவிட்டு அந்த மினி நான் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்குமே ஈஸியாக ஒர்க் முடிஞ்ச மாதிரி இருக்குங்க. இந்த பன்னீர் நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோலையும் சொல்லியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அண்ட் சீஸ் பிடிக்கிறவங்களுக்கு, நான் பெரிய சீஸ் பர்சன்லாம் கிடையாதுங்க. சீஸ் பிடிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குங்க காஸ்ட்கோல. பாலு அதுக்கு மட்டும் வந்து தனியா ஒரு செக்ஷன் வச்சிருப்பாங்க. மில்க்குக்கு. அதுவுமே நல்லாயிருக்கும். இங்க நெறைய பேர் வந்தா வாங்கிட்டு போவாங்க. நான் பெருசா நேப்பியர் வரைக்கும் ட்ராவல் பண்றேன் இல்லைங்களா? அதனால இந்த மாதிரி மில்க் ஐட்டம்லாம் ரொம்ப வாங்க மாட்டேன். அதுக்கப்புறம் மீட்ல வந்து எல்லா டைப்புமே வச்சிருப்பாங்க. லைக் சிக்கன், மட்டன், லேம், போர்க், பீஃப், சாசேஜஸ்லயும் அந்த மாரி எல்லா வெரைட்டீஸுமே இருக்கும். ஸோ இதில ஒரு கட்டிங்க்கு ஏத்த காசும் இருக்குங்க. என்ன என்ன மாரி ஷேப்ல வெட்டியிருக்காங்களோ அதெல்லாமுமே இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து நீங்க நல்லா செக் பண்ணி எது நல்ல டீல்ல இருக்கோ பார்த்து வாங்கலாம்.
நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் பார்க்கலாங்க. இந்த பிஸ்தாஷியோ ஸ்ப்ரெட்லாம் பிரெட்ல வந்து ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இந்த ஆல்மண்ட் பட்டர் மேல நம்ம நட்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு பிரெட்ல சாப்பிட்டோம்னாலும் நல்லாயிருக்கும். மேப்பிள் சிரப் வந்து எனக்கு வெளியில பேக் அண்ட் சேவை விட கிரிக்லாண்ட் பிராண்டோடது $23 வந்து விலை நல்லாவே கம்மியா தெரிஞ்சுதுங்க. ஏன்னா இது 1 லிட்டர் தராங்க குவான்டிட்டி. இந்த நட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேக் இருக்குங்க. இந்த மாதிரி 2, 3, 4 இப்படி இருந்துச்சுன்னா, நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு யாராவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 2 ஃபேமிலியும் ஷேர் பண்ணி இல்ல 3 ஃபேமிலியும் ஷேர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ அதுலேயுமே நான் இன்னொன்று என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன்னா 2 ஃபேமிலி 3 ஃபேமிலி ஒன்றா போகும்போது தனியாகவே ஒரு ட்ராலி எடுத்துக்கிட்டு காமனாக வாங்குறதுலாம் அதில் போட்டு ஃபைனலாக நம்ம வந்து பில்லை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா எங்களை மாதிரி இப்போ கப்புள்ஸ் மட்டும் இருக்க ஃபேமிலினா அதுக்கு வந்து காஸ்கோ வந்து சூப்பரான ஷாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவு கிடையாது. ஒரு 6-7 பேர் இருக்க குடும்பத்துக்கு தான் இது வந்து சூப்பரான ஷாப்புன்னு நான் சொல்வேங்க. பட் 2 பேர் இருக்கவங்களுக்கு வந்து நம்ம இந்த ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் ஷூஸு இதெல்லாம் வந்து பார்க்கலாம். கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் பார்க்கலாம். க்ரோசரின்னு வரும்போது யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. இது என்னோட பர்சனல் சஜஷன். காஸ்கோவுக்குன்னு ஒரு ஃபேஸ்புக் பேஜும் இருக்குங்க. காஸ்கோ வெப்சைட்டும் என்னமோ வரும். நான் வேணா ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். அதை செக் பண்ணி பாருங்கள். அதில் எப்பயுமே டெய்லி டீல்ஸ்லாம் அப்டேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வெப்சைட்லேயுமே வேரோஸ் சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த டேட்குள்ளேருந்து இந்த டேட் வரைக்கும் என்னென்ன டீல் இருக்குது அப்படின்றதையும் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இந்த ப்ரோட்டீன் பால்ஸு இதெல்லாம் பார்த்தங்க. இதில் செட் ஆஃப் 14 பேக்ஸ் இருக்குது. நம்மளுக்கு ஸ்நாக் மாதிரி வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கெட்டு போகாத ஐட்டம்ஸு, இந்த ஷாம்பூ, பேஸ்ட்டு இதெல்லாம் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு லாங் ஷெல்ஃப் லைஃப் வருங்க. அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா நம்ம 2, 3 ஃபேமிலியை ஸ்ப்ளிட் பண்ணியும் வாங்கிக்கலாம். இது ஒரு நல்ல டீலு. நம்ம லாஸ்ட் இயர் இந்தியா போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்க எல்லாருக்குமே காஸ்கோவில் தாங்க ஷாப் பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து நிறைய பேருக்கு கொடுக்கணுன்றதால இங்கே வந்து நம்மளுக்கு வந்து செட் ஆஃப் 22 பேக்ஸு 30 பேக்ஸுன்னு நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்குங்க. ஸோ ஆளுக்கு ஒன்று ஒன்று பேக் பண்ணி ஜிப்லாக் கவரில் போட்டு அழகாக கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு சைனீஸ் நியூ இயர் வரப்போகுது இல்லைங்களா ஃபெப்ரவரியில். ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய லூனார் நியூ இயர் வெல்கம் பண்ணுற க்யூட்டான டெக்கரேஷன் ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. இந்த வாட்டி அவங்களுக்கு ஹார்ஸ் போலங்க. வருஷம் ஒரு ஒரு அனிமல் வரும். லைக் நம்மளோட ராசி மாதிரி 12 ராசியில் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி 12 அனிமல்ஸ் வரும். ஒரு வருஷத்துக்கும் அவங்க ஒரு பிலீஃபும் வச்சுருப்பாங்க. காஸ்கோவில் வந்து நம்ம மெம்பர்ஷிப் வாங்கினோம் அப்படின்னா நம்ம வந்து பெட்ரோலுமே போட்டுக்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு நியூசிலாண்ட்லேயே ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் பெட்ரோல் ப்ரைஸ் வந்து காஸ்கோவில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பில்லிங்க்கு செம கூட்டங்க. நம்ம பில் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயாச்சு. நான் என்னெல்லாம் ஐட்டம்ஸ் வாங்கினேன்றதை உங்களுக்கு கூட நெக்ஸ்ட் vlogல ஷேர் பண்ணுறேங்க. அன்டில் தென் பாய்.